ரத்த உறவுகள் சப்ஜெக்ட் எல்லாம் ஒப்பிடாதீங்க. இந்த புள்ளி அந்த புள்ளியோட ஒப்பிடுறது, அந்த புள்ளி இந்த எதை எடுத்தாலும் பார்த்து ஹிபுல் பண்ணிட்டான் அப்படின்றது, அவன் துவா பாடமாக்கிட்டான்றது. இது ரெண்டு தான் அடையாளம் நிறைய குடும்பத்துல. ஹிபுல் பண்ணிட்டான் துவா பண்ணிட்டான், ஹிபுல் பண்ணிட்டா துவா பண்ணிட்டான். 16 வயசுல அவன் ஹிபுலுக்கு துவாவுக்கு சம்பந்தமே இல்லை. விளங்கிட்டா? அல்லாஹ்வும் பிஸ்மிக அமூத்து வகை அதை மட்டும் தான் தெரியும். மற்ற டைம்ல துவா சின்னத்துல எல்லாம் அழகு, எல்லாத்தையும் பாடமாக்குவா. வீடியோ எடுத்து போடுறது, யூடியூப் நடத்துறது பாடமாக்கி கொடுங்க. ஆனா அதை பெருமை காட்டாது. கூப்பிடுறது 5 பேர் இருக்கக்குள்ள, உனக்கு என்ன பாடம், உனக்கு என்ன, நீ வா சொல்லு துவாவேன்றது, துவாவை சொல்லுவான். இப்படி பழகணும், இப்படி பாடமாக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. படிச்சு கொடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் ஒப்பிடாதீர்கள், ஒப்பிடவே கூடாது. எந்த வகையில ஒப்பிடக்கூடாது, எந்த வகையில ஒப்பிட. சிலர் உட்கார்ந்து பேசுறேன், இவன் எதிர்காலத்துல இப்படித்தான் வருவான், இவன் எதிர்காலத்துல இப்படித்தான் வரும், இவன் கதை அதோ கதை, இவர் எழுதுற கதிர் சரியா, இவன் கதை அதோ கதை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த பிள்ளைகள் மனசுல தாங்கி விடுறது. எத்தனை பிள்ளைகள் சொல்றதை கேட்டு, என்னெல்லாம் என்னோட குடும்பத்துல கணக்கே எடுக்கிறது இல்லை, நான் முன்னேறுவானே நினைக்கல, எந்த ஹெல்ப்பும் பண்ணல. என்ன காரணம்? ஒப்பிட்டு வளர்த்தது, தட்டி வளர்த்தது. ஆனா அது பாதிப்போன மனசுல இருக்கு. அவன் குடும்பத்தை நினைச்சா என்ன வரும்னா, என்னையும் ஒருவனாக முன்னேற்றத்துக்கு தான் என் குடும்பம் என்ன செஞ்சிச்சு, ட்ரை பண்ணிச்சு. அவங்களால ஏலாம் போச்சுன்னு இருக்கணுமே தவிர, இந்த ஒப்பிடுற தன்மை இருக்குதே, ஒப்பிடுற தன்மை சில பெற்றோர்களுக்கு தவிர்க்க இயலாது. அது கணவன் மனைவி பேசப்படும், பிள்ளைகள் பேசப்படும், அதையும் தவிர்க்க பழகணும், அது ஓகே. ஆனா வெளிப்படையா ஒப்பிடுறது இந்த விஷயங்களை நம்ம அதாவது கவனம் வைக்கணும். 7வது பகிர